எல்லோருக்கும் வணக்கம். நம்ம மார்க்கெட்டுக்கிட்ட பிடிச்ச ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் 1 வருஷம் இல்லைன்னா 2 வருஷத்துக்கு மேலே கீழே இருக்க மாட்டான். டக்குன்னு அந்த லாஸை பூரா இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் என்பது ரெக்கவரி ஆயிடும். அது நாம் இப்போ சமீபத்தில் இந்த அதானியினுடைய பெயரை சொல்லி 2023, 24, 25 அப்படின்னு இறக்கி விட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் அந்த அதானியினுடைய பேச்சுக்கள் வரும் பொழுது மார்க்கெட்டை இறக்கி விட்டுறாங்க. அப்படி ஆகும் பொழுது கூட பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே ரெக்கவரி பண்ணிடுறாங்க. இனி எதிர்காலத்துலேயும் அரெஸ்ட்டுகள், பிடிவாரண்ட்டு அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லி அதானியினுடைய பெயர் வரும்பொழுது மார்க்கெட் இறங்கினாலும் 1 வருஷம் 2 வருஷத்தில் நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்கவரி பண்ணி இப்போ சமீபத்தில் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி 2022 ரஷ்யா உக்ரைன் வார் என்பது வந்த பொழுதும் மார்க்கெட் கீழே இறங்கியது. அதையும் ஒரே வருஷத்தில் ரெக்கவரி பண்ணி காமிச்சிட்டாங்க. அதே மாதிரி 2020 கோவிட்னால உலக பொருளாதாரமே எந்த விதமான மூவ்மெண்ட்டும் இல்லாமல் அப்படியே நின்று போன அந்த சமயத்துலேயும் ஒரு வருஷத்துக்குள்ளே கீழே விழுந்தது ரெக்கவரி பண்ணிட்டாங்க. அப்புறம் பழசை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. 2008 ஆகட்டும், 2004 ஆகட்டும், 1992 ஹர்ஷத் மேத்தா ஃபால் அப்படின்னு எந்த ஃபால் எடுத்துக்கிட்டாலும் சில 1 வருடம் to 2 வருஷத்துக்குள்ளேயே அதை ரெக்கவரி பண்ணி காமிச்சிருக்காங்க. இது ஒன்று தான் நம்மளுக்கு மார்க்கெட்டில் பிடிச்ச ஒரே ஒரு விஷயம் நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு 40 வருஷ வரலாறு என்பது நிஃப்டி 50 இண்டெக்ஸுக்கு இருக்குது, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இருக்குது. என்ன வரலாறுனா, நிஃப்டி இறங்கும் பொழுது இப்போ கூட பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 1500 பாயிண்ட் இறங்கிட்டான். கடந்த இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா 26,500 பக்கத்தில் இருந்தது. இப்போ 25,200 இருக்குது. ஆல்மோஸ்ட் 1,500 பாயிண்ட் இறங்கியிருக்கான். இதையும் கூடிய விரைவில் சீக்கிரம் ரெக்கவரி பண்ணி காமிச்சிட்டான்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் விழுகிறதும் மறுபடியும் ரெக்கவரி பண்ணி காட்டுறதும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் குறிப்பாக நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி போடுறவங்க ஈஸியாக ஜெயிச்சுட்டு ஜாலியாக இருக்காங்க. ஸோ இது ஒரு மிக முக்கியமான தகவல். நண்பர்களே, இன்றைய சூழலில் நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன வேண்டும் என்றால் திடீர் மாற்றம் என்பது வரணும். அப்படி வரணும்னா வரக்கூடிய பெரிய நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் நம்ம டிஐஸ் ஆல்ரெடி கான்ஃபிடென்ஸாக தான் இருக்காங்க. பல லட்சம் கோடியை போட்டு மார்க்கெட்டை கீழே விழுகாமல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். அந்த காலத்தில் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், நம்மளுக்கு ஏதாவது ஒரு பெரிய சொத்து சேர்த்து வச்சுட்டு போனாங்கன்னா டெய்லியும் காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்பா அம்மாவுக்கு காலில் பூ போட்டு கும்பிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம மார்க்கெட்டை கீழே விழுகாமல் காப்பாற்றினது இந்த டிஐஸ் தான் கடந்த ஒரு 2 வருஷமாகவே. ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே கான்ஃபிடென்ஸ் இருக்குது. பட் இன்னுமே அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை உயர்த்தும்படியாக இந்த பட்ஜெட்டில் வரக்கூடிய தகவல்கள், அதாவது வேண்டான்னு விற்றுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய எஃப்ஐஎஸ்னுடைய கையை பிடிச்சி இழுத்து வச்சு இல்லை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுற மாதிரி பட்ஜெட்டில் அறிவிப்பு வரணும். ஏதாவது ஒரு திடீர் மாற்றத்தை கொண்டு வரணும். ஏன் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் மேலே 126 பாயிண்ட் ஏறினாலும் 25,300 அப்படின்ற மிக முக்கியமான 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் லெவலை தாண்ட மாட்டேங்குது நிஃப்டி. அந்த இடத்துலையே எதிர்பார்த்தபடி சில நாட்களாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தொட்ட பிறகு 5 நாட்களாக அதே இடத்துல தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ எங்கள் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணி விடுங்க அப்படின்றத நம்மளுடைய கோரிக்கை. நண்பர்கள், இன்னொரு மிக முக்கியமான தகவல், மோத்திலால் ஓஸ்வால் அவர்கள் ₹6 இன்ட்ரிம் டிவிடெண்ட்டை அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய ரெக்கார்ட் டேட் என்பது ஜனவரி 31, 2026. மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்பது நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்பவும் க்ரோத் செக்டரை சார்ந்த ஒரு பங்காக இருக்கிறது. இப்போவே பார்த்தீங்கன்னா பல்வேறு வெல்த் மேனேஜ்மெண்ட்டு, ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட், ஏகப்பட்ட ஃபைனான்ஷியல் ரிலேட்டடான சர்வீசஸ்க்கெல்லாம் ஃபுல் டிமாண்டில் தான் இப்போ நம்ம இந்திய நாட்டில் இருக்குது. ஏன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பல கோடி மக்கள் இன்னும் அதை பற்றி நினைக்காமையே இருக்கோம். ஸோ அப்பேற்பட்ட ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய இந்த மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கடந்த சில வருடங்களாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போயிட்டு வந்திருக்கக்கூடிய ரவுண்ட் என்பது 2 ரவுண்டு அற்புதமாக போயிருக்கான். ₹500க்கும் ₹1000க்கும் 2 முறை இந்த 2 வருஷத்தில் போயிட்டு வந்திருக்கு. இப்போ கீழே சரிவடைஞ்சிக்கிட்டு இருந்தாலும் தன்னுடைய பழைய லோக்கு இன்னும் சேரல. ₹500 நோக்கி இப்போ வரைக்கும் இன்னும் சேரல. இந்த சமயத்தில் ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ₹6 அவங்க கொடுக்கக்கூடிய இன்ட்ரீம் டிவிடெண்டுக்கு
ஜனவரி 31 ரெக்கார்ட் டேட். அட பாவி, நீ ஒரு பெரிய மனுஷன் நாங்களும் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு பெரிய மனுஷன் இப்படியா பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்றைய தேதியிலே 200 days மூவிங் ஆவரேஜுக்கு கீழே வந்து லோயஸ்ட் லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த பஜாஜ் ஃபினான்ஸ்ன்றது இருக்குது. இதுக்கு முன்னாடி இவன் ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் எப்போ பிரேக் டவுன் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2025 இறங்குற மாதிரி வந்தால், பட் இறங்கலை. போன வருஷத்துக்கு 2025 தொடக்க காலகட்டத்திலே அது 200 days மூவிங் ஆவரேஜ் கீழே வந்து விழுந்தது. அப்புறம் மறுபடியும் ஒரு ரேலி என்பது கொடுத்துருந்தான். ஸோ அதே மாதிரி ஒரு பெரிய மனுஷத்தனமாக நீங்கள் தான் பெரிய மனுஷனாச்சே அப்படின்ற மாதிரி இந்த பங்கு மறுபடியும் எப்போது 200 days மூவிங் ஆவரேஜை திருப்பி தாண்டும். அதே மாதிரி இந்த ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு வந்து சமீபத்தில் 2025 என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பல்வேறு மாற்றங்கள், அதாவது ஒரு 300 ரூபாய் ரேஞ்சிலேருந்து ஒரு 450 அந்த மாதிரி போயிட்டு வந்து கொண்டிருந்த ஒரு வாலட்டிலிட்டியான பங்கு தற்போது ஒரு 1 month லோவில் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டேட்டை ரிவைஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரிம் டிவிடெண்ட் என்பது அறிவிச்சிருந்தோம், அதுக்குண்டான ரெக்கார்ட் டேட் சொல்லியிருந்தோம். அதை வந்து நாங்கள் இப்போ ரிவைஸ் பண்ணி 12 February அப்படின்றதாக மாற்றுகிறோம். நண்பர்களே, ரயில்வே துறையில் 2 பங்குகள் மேலே கீழே ஏறி இறங்கக்கூடிய வால்டிலிட்டியான ஆட்கள் அப்படின்னு பார்த்தா இந்த ரயில்டெல் ரைட்ஸ் அப்படின்ற 2 பங்குகள் இருக்குது. இந்த ரயில்டெல் கார்பரேஷன் கடந்த 2025 பார்த்தீங்கன்னா சும்மா அவனும் சின்ன விஷயமெல்லாம் கிடையாது. 250 ரூபாயிலிருந்து 450 வரைக்கெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த ஆள் தான். இப்போ அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 month லோ அப்படின்ற இடத்துல இந்த ரயில்டெல் இருக்குது. அதே மாதிரி ரைட்ஸ் அப்படின்ற பங்குமே சாதாரண ஆள் கிடையாது. அவனும் போன வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் 180 ரூபாயிலிருந்து 306 ரூபா வரைக்கெல்லாம் போயிட்டு வந்தவன் தான் இந்த ரைட்ஸ். இதுவும் 6 மாதத்தினுடைய லோவில் இருக்குது. இந்த 2 பங்குகள்லையுமே இன்றைக்கி என்ன ஒரு தகவல் வந்திருக்குன்னா, எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ரெயில்டெல் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆந்திர பிரதேஷ் சென்ட்ரல் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. அது வந்து ஆல்மோஸ்ட் 27 கோடி மதிப்பிலானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்ஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொசம்பிக் அப்படின்றது வெளிநாடு. அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்கிட்டிருந்து எங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்குது, லெட்டர் ஆஃப் இன்டென்ட் வந்திருக்கு. அது வந்து எங்களுக்கு பெரிய ஆர்டர் தான். $20,602,500 யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர்ஸ் அப்படின்றாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 188 கோடி ஆர்டர், அது பெரிய ஆர்டர் தான் எங்களுக்கு அது அப்படின்ற மாதிரி அவங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இரண்டுமே ரயில்வே துறையில் வாலட்டிலிட்டியான பங்குகள். இரண்டுக்குமே இன்றைக்கி வந்து ஆர்டர் ரிலேட்டடான செய்திகள் வந்திருக்கு. இரண்டுமே ஆல்மோஸ்ட் 6 month லோவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான் இந்த ரயில்வே துறை பற்றிய பங்குகளுடைய செய்தி. அதே மாதிரி இந்த மேட்ரிமோனியினுடைய பைபேக் ரிலேட்டடான நியூஸ் சில நாட்களுக்கு முன்னாடியே வந்திருந்தது. அதனுடைய ரெக்கார்ட் டேட் என்பது 30 January 2026. ஆடாடா, கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்ற மாதிரி சமீபத்தில் இந்த ஏஷியன் பெயிண்ட் ஷேர் ஆல்மோஸ்ட் 40% தன்னுடைய உச்சத்திலிருந்து இறங்கி மறுபடியும் ஓரளவுக்கு ரெக்கவரியான பங்கு தான் இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2000 3000 வரைக்கும் 40% இறங்குனா மறுபடியும் 40% ரெக்கவரி பண்ணி காமிச்சா. அப்படி ஆன பிறகு தற்போது இந்த பங்கு தொடர்ந்து இறங்குமுகமாக இருக்கிறது. இன்றைய தேதியில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக 200 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணி நிற்கிறான். இதுக்கு முன்னாடி இப்படி தான் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்டே விளையாட்டு காட்டிக்கிட்டு இருந்தப்போ 2300 3000 வரைக்கும் ஒரு 700 ரூபா ஒரு ஷேருக்கு என்பது ஏறிச்சு. இந்த முறை என்ன பண்ண போகிறது? நண்பர்களே, மார்க்கெட் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி தொடர்ந்து அசத்துபவனே மறுபடியும் அசத்துவான். ஒருவேளை மார்க்கெட் நல்லா இருந்துன்னா வேணால் எல்லாரும் பட்டையை கிளப்புவானுங்க. ஆனால் மார்க்கெட் நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் செல்வத்தை பெருக்கி தரும்படியாக ஏறக்கூடியவனே மறுபடியும் ஏறுவான் அப்படின்ற மாதிரி இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் என்ற பங்கு சமீபத்தில் இந்த 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத வந்து தொட்டுட்டு அங்கிருந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் பழையபடி தன்னுடைய ஹையை திருப்பி பிடிச்சிட்டானுங்க. என்ன ஒரு லக்கு பாருங்கள். அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் சமீபத்தில் லாக் ஆகிருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு விடுதலை அப்படின்றது இன்றைக்கி கிடச்சிருக்கு.
இப்போ இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு தான் கீழே உளுந்து கிடக்குது. அவன் இனி என்ன பண்ண போகிறான்னு தெரில. JSW ஸ்டீல் அவனுடைய செக்டரில் அவன் பெரிய ஆள் தான், கீழே வந்து விழுந்திருந்தான். 2 days மூவிங் ஆவரேஜை டச் பண்ணிட்டு அவன் பாட்டுக்கு மேலே வந்துட்டான். பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு அவனுடைய செக்டரில் அவனும் பெரிய ஆள் தான், அது 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இறங்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இனி அந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரில. இந்த சமயத்தில் NBCC இந்தியாலேயும் ஒரு ஆர்டர் கிடைச்சதாக ஒரு தகவல் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன். அந்த NBCC இந்தியா ஷேர்னுடைய சரிவு என்பது மனதுக்கு ரொம்ப கஷ்டமான சரிவு. 2025 பார்த்தீங்கன்னா 70 to 140, மறுபடியும் ஒரு 100 to 120 போயினவன் மறுபடியும் ஒரு 96 ரூபாய் ரேஞ்சில் வந்து விழுந்திருக்கான். இந்த பங்கு இங்கிருந்து இன்னொரு ரவுண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கானா, அல்லது 2025 லோ 70 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் இன்னொரு ரவுண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கானா, அல்லது இங்கேயே கீழே போயிடலான்னு பிளான் பண்ணியிருக்கானான்றது யாருக்கும் எதுவும் தெரியாது. பட் இந்த பங்கினுடைய மூவ்மெண்ட் என்பது ரைட்ஸ் அப்படின்ற ஷேர் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், ரெயில்டெல் அப்படின்ற ஷேரை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவனுங்களை விடவும் மிகவும் அதிரடியாக ஏறி இறங்கிய ஒரு பங்காக 2025 இந்த பங்கினுடைய செய்தி வந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த NBCCக்கு தான் இன்றைக்கி 62 கோடி ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று நியூஸ் மீடியாவில் பார்த்துட்டு இருந்தேன். ஆனாலும் நண்பர்களே, டிவிடெண்டுகளை வச்சே வண்டி ஓட்டக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கெயில் அப்படின்ற பங்குமே ஒரு டிவிடெண்டு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு தான். 2025 இதெல்லாம் 140 to 200 வரைக்கும் போகக்கூடிய சக்தி என்பது இருந்தது. அந்த சமயத்தில் டிவிடெண்டுகளையும் நிறைய பேர் நல்லாவே வாங்கிக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த பங்கு என்பது தன்னுடைய ஆல்மோஸ்ட் ஒரு 1 year லோ ப்ரைஸ் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. அவங்க வந்து இன்ட்ரிம் டிவிடெண்டு பற்றி அவங்க வரக்கூடிய ஜனவரி 31 சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது போன்ற பங்குகள் இன்ட்ரிம் டிவிடெண்டு கொடுக்கறது என்ன புதுசா? அவங்க கையில் இருக்கிற பணத்தை அள்ளி தெளிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் போன வருஷம் கொடுத்த டிவிடெண்ட் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. பட் இருந்தாலும் அந்த பங்கு மறுபடியும் போன வருஷம் எந்த இடத்துல ரேலி ஆரம்பிச்சதோ அங்கே வந்து விழுந்துடுச்சு பாவம். அடாடாடா, பெரிய மனுஷன் தாயா அப்படின்ட்டு எப்படி அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் கீழே விழுந்துட்டு இன்னும் என்ன ஏறுறதா இறங்குறதான்னு தெரியாமல் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த அல்ட்ராடெக்குமே அவங்களுடைய செக்டரில் பெரிய ஆள் தான். அப்படி இருக்கக்கூடிய இந்த அல்ட்ராடெக் சிமெண்ட் என்ற பங்கு 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் விழுந்தா கடைசியில் இப்போ மார்க்கெட்டே ரொம்ப திணறி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பங்கு மறுபடியும் மேல் நோக்கி வந்திருக்கு. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ன பண்ண போகிறான்னு தெரில. அவனும் இதே மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கா, மார்க்கெட்டும் கீழே இருக்குது. மார்க்கெட் மேலே வரும்பொழுது அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வரப்போகுதா, அல்லது அந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் என்ன செய்ய போகிறது அடுத்து வரக்கூடிய 2-3 மாதங்களில் அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்பவும் மார்க்கெட்டில் கவனமாக போய்கிட்டு இருக்குது. ஆடா, இந்த ஹிண்டால்கோ ஷேர் வச்சுருக்கிறவங்க ஏற்கனவே குஷியில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு லாஸ் என்பதே கிடையாது. அந்த பங்கு வந்து 52 வீக் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது அந்த ஹிண்டால்கோ ஷேர் வச்சுருக்கிறவங்க ஆல்ரெடி குதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இன்னொரு மிக முக்கிய தகவல் என்னென்னா, 25,500 கோடி மதிப்பிலான அலுமினியம் எக்ஸ்பேன்ஷன் ஒடிஷாவில் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல். நண்பர்களே, ஒருத்தர் என்னடான்னா டவுனில் வந்து கீழே விழுந்துட்டு சப்போர்ட் எடுத்து ஒரு 10% மேலே எகிரிட்டான். இன்னொருத்தர் என்னென்னா டவுனில் வந்து விழுந்திருக்கிறது, இது வந்து பவுன்ஸ் பேக் ஆகிறக்கா அல்லது இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறக்கா அப்படின்றது தெரியல. அதாவது 2 பேர், இந்த ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு அவன் வேலையே இப்போ சமீபத்தில் இப்படி தான் இருந்திருக்கு. சமீபத்தில் வந்து பெரிய அளவில் கீழே விழுகுதும் மறுபடியும் கீழேருந்து மேலே போகிறதும் ஆல்ரெடி 2 ரவுண்டு போனவன் தான். இப்போ மறுபடியும் 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 25% ஏறி 1251 பாதி தூரம் ஆல்ரெடி போயிடுச்சு. இனி மீதி தூரத்தையும் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் இன்னொருக்கு 1100 பக்கத்தில் வந்து விழுக போகிறானா என்னன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த லோதா டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்லது பண்ணுமா அப்படின்ற மாதிரி தான் பல பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லோதா டெவலப்பர்ஸ் அப்படின்ற பங்கினுடைய விலை கொஞ்சமாவது தன்னுடைய மானத்தை காப்பாற்றி கொள்ளும்படியாக இதுக்கு முன்னாடி இந்த பங்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 ரவுண்டெல்லாம் போயிருக்கான். அப்போ 4வது ரவுண்டுக்கு இது போவானா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இந்த லோதா டெவலப்பர்ஸ் மேலே வந்து நிற்கிது. ஒவ்வொரு முறையும் அதற்குண்டான அந்த கேள்விக்குண்டான விடையை சொல்கிறதுக்கு அவன் 6 மாதத்துக்கு பக்கம் டைம் எடுத்திருக்கான். ஒவ்வொரு ரவுண்டு போகிறதும் சும்மா லேஸ் வாக்கிலாம் போகல. 6 மாதம் முதல் கொண்டு 1 வருஷம் வரைக்கும் கூட டைம் எடுத்திருக்கான்.
அப்போ அடுத்தது இந்த இடத்துலேருந்து இந்த பங்கு மேல் நோக்கி ஏறியதா அல்லது கீழே இறங்கியதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அசால்ட்டாக இன்னும் எத்தனை மாதம் பண்ண போகிறான்னு தெரில. பார்க்குற சப்போர்ட்லாம் பணத்தை போடு அப்படின்னா எத்தனை கோடி இருக்குது சப்போர்ட்டில் போடுறதுக்கு. இருக்கிற பங்குகளை தேர்ந்தெடுத்து அதில் கொண்டே இருக்கக்கூடிய கொஞ்சூண்டு பணத்தை நம்ம போடுறோம். அவன் தெக்க வாடான்னா அவன் பாட்டுக்கு கிழக்க போயிடுறான். அதனால தான் என்றைக்குமே ஒரு உறுதியான நிலைப்பாடை எடுத்து ஓகே ஒன்லி செக்டர் லீடர்ஸோட தான் சவகாசம் அப்படின்னு இருந்தால் மார்க்கெட் புல்லிஷ் மார்க்கெட்டில் நம்மளுக்கு வருமானம் என்பது கம்மியாக தெரியும். சின்ன சின்ன சந்தில் கிடக்கக்கூடியவனெல்லாம் என்னமோ பெருசாக 2 டைம்ஸ் மல்டிபேக்கர் அப்படி இப்படின்லாம் ஆடிக்கிட்டு இருப்பான். ஆனால் செக்டர் லீடர் கொஞ்சம் சுமாராக தான் அடக்கி வாசிப்பான். ஆனால் மார்க்கெட் நம்மளுக்கு எப்போ இறங்கும்னு தெரியாது. இறங்குற மாதிரி இருந்தால் இந்த மேலே ஏறின அத்தனை பங்குகளும் எங்கிருந்து ஆரம்பித்தானோ அந்த இடத்துக்கும் கீழே போயிடும். ஆனால் இந்த செக்டர் லீடராக இருக்கிறவனுங்க பெருசாக இறங்காமல் ஒன்றா கொஞ்சோண்டு இறங்குவான், இல்லைன்னா அந்த மைனஸ் மார்க்கெட்லேயும் மேலே போனான்னு ஆச்சரியப்படுறதில்ல. ஸோ என்றைக்குமே ஒரு உறுதியான நிலைப்பாடு என்பது வேணும். மார்க்கெட் என்றைக்குமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற மாதிரியே மனசில் நினச்சிக்கிட்டு என்றைக்கும் செக்டர் லீடர்களோடு இருந்துக்கிறது நல்லது. ஸோ அந்த வகையில் இந்த டைட்டன் அப்படின்றது அந்த பங்கு அவங்களுடைய செக்டரில் ஒரு செக்டர் லீடர் தான். இப்படி இருக்கக்கூடிய பங்கு பல்வேறு வருடங்களாக கீழே இறங்கினாலும் மேலே ஏறி காப்பாற்றி விடக்கூடிய வேலைகளே பண்ணி கொண்டிருந்த பங்கு தற்போது அவனுடைய ஆல் டைம் ஹை என்பது பக்கத்தில் போயிட்டு கரெக்டாக 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் நின்றுக்கிட்டு இருக்குது. இனி மறுபடியும் ஏதாவது ஒரு தகவல் தங்கத்தை பற்றிய தகவலை வச்சுக்கிட்டு பழைய ஹை போகிறானா அல்லது மறுபடியும் ஏதாவது கீழே வரானான்னு தெரில. பட் தற்போதைக்கு டைட்டன் அப்படின்ற பங்கு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜில் விழுந்திருக்கு அப்படின்றதான் இந்த டைட்டன் பற்றி ஒரு தகவல். இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மானால் அடி வாங்கினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. 2025 இந்த பங்கு ஆல்மோஸ்ட் ஒரு 160 ரூபாயிலிருந்து மேலே ஒரு 250 ரூபா வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு கீழே விழுந்துட்டான். மறுபடியும் இந்த பங்கு இன்னொரு ரவுண்டு போகுமோ அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இந்த 160 ரூபா ரேஞ்சில் என்ட்ரு ஆகியிருந்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்னும் அதே விலையிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. இவ்வளவு நாட்கள் கழித்து பார்க்கும் பொழுதும் அந்த பங்கு பெருசாக ஏறவே இல்லை, தன்னுடைய பழைய ஹைக்கு இன்னொரு ரவுண்டு போயிட்டு வரவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்க்சன்ஸ் ஃபார்மாவில் இன்றைக்கி இன்னும் ஒரு தகவல் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா யூரோப்லேயும் கனடாலேயும் அவங்க 2 சப்சிடரியில் ஓப்பன் பண்ணாங்க. சரிங்க நண்பர்களே, மேலோட்டமாக மார்க்கெட்டை பார்க்கும்பொழுது எந்த விதமான பயமோ அச்சுறுத்தலோ நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா மார்க்கெட்டினுடைய சுபாவமே மறுபடி கீழே விழுந்தாலும் ரெக்கவரி ஆகிறது அப்படின்றதான். ஆனால் மார்க்கெட்டுக்குள்ளே பொசிஷன் எடுத்து வச்சுட்டு உட்காந்தாதான் தலையை பிச்சுக்கிற மாதிரி உட்கார வச்சிரும். அது ஏன்னா சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் எல்லாத்தினாலையும். அதனால தான் சக்ஸஸ் பண்ண முடியல. எல்லாத்துக்குமே தான் தெரியும் காலேஜில் ஒழுக்கமாக படித்தா நல்ல வேலை கிடைக்குன்னு. இருந்தாலும் பேக் பெஞ்சில் அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது. நன்றி, வணக்கம்.